வணக்கம். தமிழ், இங்கிலீஷ் படங்களுக்கு அடுத்து அதிகமாக இந்த வருஷம் நான் பார்த்தது மலையாள படங்கள் தான். ரிலீஸ் ஆன எல்லா படங்களையுமே நான் பார்க்கலனாலுமே கூட இந்த டாப் 10 லிஸ்ட்டு போகிற அளவு நான் தேர்த்தி வச்சுருக்கேன். ஸோ போன வருஷமே மலையாள படங்கள் தனியாக ஒரு லிஸ்ட்டு போடுங்கன்னு சில ஃபாலோவர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இது என்னுடைய டாப் மலையாளம் பிக்ஸ், ஃபேவரட் படங்கள்ன்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ரிலீஸ் ஆர்டரில் லிஸ்ட் பண்ணியிருக்கேன், ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடறேன். டிஸ்க்ளைமராக சொல்லணும்னா எல்லா மலையாள படங்களும் இங்கே ரிலீஸ் ஆகிறதில்ல அண்ட் ரிலீஸ் ஆன எல்லா படங்களையும் நான் பார்க்கவும் இல்லை, ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ இது கம்ப்ளீட்லி என்னுடைய பார்வை மட்டுமே. ஏதாவது நல்ல மலையாள படத்தை நான் விட்டுருந்தேன், மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாமினிக் அண்ட் த லேடிஸ் பர்ஸ் கலங்காவலுக்கு கிடைச்ச ஆதரவில் ஒரு 50% இந்த படத்துக்கு கிடச்சிருக்கலாம்னு தோணுச்சு எனக்கு. பாவமாக இருந்தது. கௌதம் மேனனுடைய சிக்னேச்சர் இல்லாத ஒரு கௌதம் மேனன் படம். ஒரு காஃபி டேபிள் புக் மாதிரி தான், பார்க்க ஸ்டைலாக அழகாக இருக்கிற ஒரு லைட் ரீடிங்குக்கு ஏற்ற பக்காவான கண்டென்ட். ஜான்வரியில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு, ஆனால் இந்த படத்துக்கு டிசம்பரில் தான் ஓடிடி ரிலீஸ் ஸ்லாட்டே கிடச்சிதுங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம். ஃப்ரெஷ்ஷான ஒரு களம், கான்ஃப்ளிக்ட், லேயர்டு கேரக்டர் ரைட்டிங், டேவிட் வர்சஸ் கொலையத் டைப்பில் செட் பண்ணப்பட்ட ஸ்டேக்ஸ், முக்கியமாக பேசில் ஜோசஃபோடைய ஒரு நாக் அவுட் பர்ஃபார்மன்ஸ்னு எல்லாம் இருந்த பொன் மேனான்னு இன்னும் பட்டிமன்றம் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது அகைன் பேசில் ஜோசஃபோட படம். ஆனால் இது அவருடைய வழக்கமான ஜோனில் அவருடைய அந்த ரசிக்கும்படியான பர்ஃபார்மன்ஸ், கிளவரான விட்டியான நிறைய ஐடியாஸ், ரொம்ப சின்சியராக எழுதப்பட்டிருந்த சுவாரஸ்யமான ஒரு பிளாக் காமெடி, அப்சர்ட் காமெடி, மரண மாஸ். மலையாள நியூஸ் பேப்பரில் ஒர்க் பண்ணுற அந்த நார்த் இந்தியன் ஜோக்கை நான் காலத்துக்கும் மறக்க மாட்டேன். ஒரு டிராஜிக்கான மாஸ் படமாக என்டர்டெயின் பண்ண, கொடூரமாக ஒரு வில்லன் கேரக்டர் இருந்த, மோகன்லாலையே டாமினேட் பண்ணுற அளவுக்கு பிரகாஷ் வர்மாங்கிற ஒரு ராட்சசன் வில்லனாக பின்னி பெடல் எடுத்த தொடரும். ஒரு ஸ்லோ பர்ன் கிரைம் ட்ராமா. படம் முடிஞ்சு சில நிமிஷங்கள் நான் எழுந்துக்கவே இல்லை, அப்படியே ஒரு ஷாக்கில் உட்காந்துட்டே இருந்தேன். திலீஷ் போத்தனோடைய எக்ஸலண்ட்டான பர்ஃபார்மன்ஸும் ஷாஹி கபீருடைய ரைட்டிங்கும் சேர்ந்து ஒரு மறக்க முடியாத தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ரோந்து. இந்த வருஷம் மோகன்லால் நடித்த மற்றும் ஒரு நான் ஹீரோ திரைப்படம். பேருக்கு ஏற்ற மாதிரி மனப்பூர்வமாக பார்த்து என்ஜாய் பண்ண ஒரு படம். இதயத்துக்கு மட்டும் இல்லை, மூளை, கிட்னி, லங்ஸ் எல்லாத்துக்கும் தெரப்பி கொடுத்தா மாதிரி ஃபீல் ஆன ஹிருதயபூர்வம். ஊரில் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு மேட்ரியை சின்ன கிராமத்தில் செட் பண்ணி அதை காமிக்கலாகவும் அதே சமயம் சென்சிபிளாகவும் கொண்டு போன என்டர்டெய்னிங்கான அவிஹிதம். ஒரு இன்டர்நேஷனல் ஹாரர் படத்தை பார்க்குறோங்கிற ஃபீலை கொடுத்த, ஹாரர் படத்துக்கான அட்மாஸ்பியரை சூப்பராக கிரியேட் பண்ண ராகுல் சதாசிவனுடைய பிரில்லியண்டான டைரக்ஷனும் ஜெயா குரூப்போடைய சர்ப்ரைசிங்கான பர்ஃபார்மன்ஸும் இருந்த டிஎஸ் இராய். ஒரு ஸ்மார்ட்டான ஃபிலாசபி ஏவியான மிஸ்ட்ரி த்ரில்லர். சினிமாட்டோகிராஃபி ரைட்டிங்லாம் வேற லெவல் இருந்துச்சுங்கிறது ஒரு பக்கம், லேண்ட்ஸ்கேப்பே ஒரு கதைக்கு எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு பாடம் எடுத்த, இப்படிலாம் கூடவா யோசிக்க முடியும்னு ஆச்சரியப்பட வச்ச செம்ம சாலிடான ஈகோ. தமிழில் இயர் எண்டுக்கு ஒரு சிறைனா, மலையாளத்தில் இயர் எண்டுக்கு இந்த படம். சத்யநந்திகாட் ஃபேமிலி ஸ்ட்ரைக்ஸ் அகைன்னு சொல்ல வச்ச ரியா ஷிபுவோடைய சாமிங்கான பர்ஃபார்மன்ஸ், நிவின் பாலியோட பர்ஃபெக்ட் கம்பேக்காக இருந்த சர்வம் மாயா. மலையாள சினிமா ரசிகர்களுக்கான எக்ஸ்க்ளூசிவான ஒரு படம் இந்த ரேகா சித்திரம். ஏன்னா அவங்களுடைய பாப் கல்ச்சர் ரெஃபரன்ஸ் ஹெவியாக இருந்துச்சு. பட் இந்த படத்தோடைய குரூ 1985 ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டை ரீக்ரியேட் பண்ணியிருந்ததும், மம்முட்டி, பரதன் 2 பேரோடைய அந்த கால அப்பியரன்ஸை அவ்வளவு பக்காவாக கொண்டு வந்திருந்ததும் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. தென் ஒரு வழக்கமான இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லரை காஸ்டிங்லையும் சின்ன ட்விஸ்டையும் வச்சு வித்தியாசப்படுத்தின கலங்காவல். இவ்வளவே என்னுடைய ஃபேவரட் மலையாளம் மூவிஸ் ஆஃப் 2025. திருஷ்யம் 3, பேட்ரியட், பிரேமலு டைரக்டருடைய அடுத்த படம், ஜெயசூர்யாவுடைய ஃபேண்டசி படம்னு இந்த 2026 இன்னும் பல ப்ராமிசிங்கான மலையாள படங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்னுடைய அந்த இயர் எண்ட் லிஸ்ட்லையும் இடம் பிடிக்கணும் அப்படின்னு நான் இப்போவே வேண்டிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் தியேட்டரில் நிம்மதியாக இருக்க முடியும். இந்த வருஷம் உங்களுக்கு மலையாளத்தில் பெருசாக ஒர்க் ஆகாத படங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஹாப்பி நியூ இயர்.